ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 4.1ல 8வது கொஸ்டின் பார்க்கலாம். முக்கோணம் ஏபிசி, முக்கோணம் டிஇஎஃப் ரெண்டுமே வடிவொத்தவை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர், முக்கோணம் டிஇஎஃப் இன் பரப்பு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் பிசி இஸ் ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர் எனில் இஎஃப் இன் நீளம் காண்க. இங்க முக்கோணம் ஏபிசி அதோட பரப்பு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. இனி முக்கோணம் டிஇஎஃப் இதோட பரப்பு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு பக்க அளவு கொடுத்திருக்காங்க. பிசி இஸ் ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இஎஃப் இதோட நீளத்தை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தீர்வு நமக்கு ரெண்டு முக்கோணம் தந்திருக்காங்க. முக்கோணம் ஏபிசி இதோட பரப்பு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர், முக்கோணம் டிஇஎஃப் இதோட பரப்பு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இனி பிசி இதோட நீளம் 2.1 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இஎஃப் இதோட நீளம் என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எழுதிருக்கேன் பாருங்க. இரு வடிவொத்த முக்கோணங்களுடைய பரப்புகளின் விகிதமானது அவற்றின் ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமம். இங்க கொஸ்டின்ல ரெண்டுமே வடிவொத்த முக்கோணங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இரு வடிவொத்த முக்கோணங்களுடைய பரப்புகளின் விகிதம் எதற்கு சமமா இருக்கும்னா அவற்றின் ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமமா இருக்கும். எழுதும் போது உங்களுக்கு இன்னும் புரியும். முதல் இரு வடிவொத்த முக்கோணங்களுடைய பரப்புகளின் விகிதம் அதை நான் எழுதிக்க போறேன். வேற எதுவுமே இல்ல. இந்த முக்கோணம் இருக்கு பாத்தீங்களா, இதோட பரப்பை நான் விகிதமா எழுதிக்க போறேன். விகிதம் அப்படின்னா பின்னமா எழுதுறது தான். எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு, முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. இனி பைக்கு கீழே இந்த முக்கோணம், முக்கோணம் டிஇஎஃப் இன் பரப்பு, முக்கோணம் டிஇஎஃப் இன் பரப்பு இஸ் ஈக்குவல் டு. இப்போ இது எதற்கு சமமா இருக்கும்னா ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமமா இருக்கும். ஃபர்ஸ்ட்னா ஒத்த பக்கங்களை விகிதமா எழுதிக்கிறேன். அடுத்து அதை வர்க்கப்படுத்தலாம். நமக்கு கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க கேட்டிருந்தாங்க? இஎஃப் இதோட நீளம் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ அது வார மாதிரி எழுதிக்கணும். பாருங்க, இஎஃப் லாஸ்ட் இருக்கக்கூடிய 2. அப்போ பைக்கு கீழே இஎஃப் எழுதிருங்க. கீழே லாஸ்ட் உள்ள 2 தானே எடுத்துக்கிட்டோம். அப்போ மேலையும் லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 தான் எடுத்துக்கணும். பி சி. இப்போ விகிதமா நம்ம எழுதிட்டோம். இனி இதை வர்க்கப்படுத்தணும். வேற எதுவுமே இல்லை. ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டாலே போதும். இதை ரீட் பண்ணி இதை மட்டும் எழுதிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இனி மதிப்பை பிரதியிடுங்க. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர், முக்கோணம் டிஎஃப் இன் பரப்பு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சமம் பிசியோட நீளம் 2.1 சென்டிமீட்டர் பை இஎஃப். அதான் கண்டுபிடிக்கணும். அது அப்படியே இருக்கட்டு. இனி இந்த ஹோல் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்ல இந்த ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வரலாம். ஸ்கொயர் இந்த சைடு வந்தனா ரூட்டா மாறும். 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 3 ஸ்கொயரோட மதிப்பு 9 தான். 16 எப்படி எழுதலாம்னா 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சமம் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும்? 2.1 பைக்க கீழே இஎஃப். இனி இந்த ரூட்டை போட்டுருங்க. பாருங்க, ஸ்கொயர் ரெண்டுக்குமே பொதுவா இருக்கு. அப்போ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? முதல் 3/4 எழுதிக்கிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. சமம் இங்கே அப்படியே தான் இருக்கும். 2.1 பை இஎஃப். இனி இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். பாக்கி என்னது இருக்கும்? 3/4 இஸ் ஈக்குவல் டு 2.1 பைக்கு கீழே இஎஃப். இனி இஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். அதனால அதை மேலே கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் அங்குள்ளதை எழுதிருங்க. 3 இது வகுத்தல்ல இருக்கு. மேலே போயிடுச்சுன்னா பெருக்கல் ஆயிடுமா? பெருக்கல் போட்டுட்டு தான் இஎஃப் எழுதிக்கணும். சமம் இங்க மேல 2.1 இருக்கு, 4 வகுத்தல்ல இருக்கு. அங்க போயிடுச்சுன்னா பெருக்கல் ஆயிடும். இப்ப இஎஃப் மட்டும் இங்க வச்சுக்கோங்க. சமம் அந்த சைடு 2.1 பெருக்கல் 4 இருக்கு, 3 பெருக்கல் இருக்கு. இங்க வந்து வகுத்தல மாறுமா? அப்ப பைக்கு கீழே 3 எழுதிக்கணும். இப்ப இது ரெண்டுமே 3ஆ எப்படி கேன்சல் ஆகும்? 1 3 3. முதல் இந்த புள்ளியை மறந்துருங்க. அப்ப என்னது? 21. 7 3 21. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி எதுவுமே இல்லாட்டா 0 இருக்குன்னு அர்த்தம். அப்ப மேல பாக்கி என்னது இருக்கு? 0.7 பெருக்கல் 4 பைக்கு கீழே 1ன்னு எழுதிக்காண்டா. இப்ப இதை பெருக்குங்க. 0.7 4ஆல பெருக்க போறோம். 4 7 28. 8 பாக்கி 2. இனி 4ஐயும் இந்த 0வையும் பெருக்குனா 0 தான். 0க்கு கூட 2 கூட்டினா 2. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆன்சர் என்ன கிடைக்குது? 2.8. நீளத்தை சென்டிமீட்டர்ல கொடுத்திருந்தாங்க. அப்ப நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். இதுதான் இஎஃப் ஓட மதிப்பு. ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவுதான் இந்த சம்.